ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் ரோஜா பூச்செடியில் அதிகமாக தளிர்கள் வர்றதுக்கு நான் ஃபெர்டிலைசர் என்ன கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ரோஜா செடி சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். சின்ன தொட்டியில் வைக்கும்போது இந்த அளவுக்கு மொட்டுக்கள் நிறைய பூக்கள் வருது பாருங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மண் நம்ம அது போல் கலந்து வச்சிடணும். இப்போ இந்த சின்ன தொட்டிலே நான் மண் ரெடி பண்ணிவிட்டு அப்படின்னு நட்டு வச்சுருக்கேன். இதில் கட்டிங்ஸ் கூட சில டைமில் எடுத்திருப்பேன். அதுபோல் சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணால் தான் நமக்கு செடி நல்லா புஷ்ஷாக வளரும். சின்ன தொட்டிலே கூட நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம். நான் சாயில் அது போல், அதாவது தளிர் வரும்போதே மொட்டு வரப்போல் நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன். சின்ன தொட்டியில் கூட நிறைய தளிர் வரப்போல் நான் பார்த்துப்பேன். இப்போ இந்த செடி பாருங்கள், இது சென்ட் ரோஸு. இந்த தொட்டி பாருங்கள் எவ்வளோ தளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கீழே கட் பண்ணி வச்சுட்டு, இந்த காஞ்சி போன இலை அது போலலாம் எடுத்துகிட்டு திருப்பி மாட்டு சாணமும் அது போலலாம் நான் மண்புழு எருவும் அது போலலாம் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் போட்டால் போதும். நம்ம என்ன ஏற்கனவே வாழைப்பழம் தோல் அதெல்லாம் போடுறோம். அதுக்காக பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல் நிறைய ரெட் கலர் தளிர் வந்திருக்கு. இது போல் தளிர் வரணுன்னா ரோஸ் பிளான்ட்டில் நம்ம ஃபெர்டிலைசர் என்ன கொடுத்துருக்குறோன்னா, வாழைப்பழம் தோல் இதெல்லாம் நான் முன்னாடியே சாயில்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நடும்போதே அது போல் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால தான் நம்ம கொடுக்குற எரு கொடுக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு தானே நம்ம எப்படி எரு கொடுக்க போகிறோம். அப்போ அந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல், காய்கறி வேஸ்ட் எல்லாம் மக்கி நல்ல மண் வளமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்லாம் செடியை எடுத்துக்கிட்டு நல்ல பூக்கள் பூக்கும். நான் சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். நாட்டு ரோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த செடியுமே ரோஸ் செடி எல்லாமே சின்ன செடியில் கூட மொட்டு வரும். நான் மண் அது போல் கலந்து வச்சுருக்கிறதுனால அது போல் நம்ம மண் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற எருவெல்லாம் செடி எடுத்துக்கிட்டு நல்லா தளிர் வரும், முட்டுக்கல்லும் இடும். அதுக்கு சொல்கிறேன். இப்போ இது போல் நான் பூவெல்லாம் இது போல் பூத்துச்சு. எத்தனை நாள் நான் வீடியோக்காக இதெல்லாம் விட்டு வச்சுக்கேன். பூ பூத்து மாறினாலே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இங்கே சீக்கிரமாக போட்டு சீக்கிரமாக பிரான்ச்சஸ்லாம் போடும், நிறைய தளிர் வரும். அது போல் நீங்கள் பூக்கள் கட் பண்ணாதான். நான் இன்றைக்கி பூக்கள்லாம் கட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த ரோஜா செடிக்கு இப்போ நம்ம தளிர் போட்டு வந்திருக்கு. மொட்டு வரல, இன்னும் மொட்டு வரப்போகுது. இப்போ தளிர் வந்துருச்சு. இப்போ 2 டேஸ்லேயே மொட்டு வரும். இப்போ அந்த முட்டையெல்லாம் பெருசாகணுன்னா கடலை புண்ணாக்கு தண்ணி ஊற்றணும். அப்படி கடலை புண்ணாக்கெல்லாம் நான் வாங்க முடியலன்னா நீங்கள் வேர்க்கடலை பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக, அதாவது சாயில் நல்லா சீண்டிட்டு 1/2 ஸ்பூன் போடணும். சின்ன பாட்டு இது. நீங்கள் பெரிய பாட்டில் வச்சுருந்தா 12 இன்ச்சு 10 இன்ச்சு அது போலலாம் வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெல்லம் கலந்த தண்ணி ஊற்றிடுங்க. பெரிய முட்டாகும், பெரிய பூக்கள் பூக்கும். அதே சமயத்தில் அதெல்லாம் நான் போடலனாலும் எக்ஸல் பவுட்ரு நீங்கள் 1 ஸ்பூன் போடுங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு, அதாவது 4 முட்டை பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சாயில்குள்ளே போட்டுடலாம். ஒரு பாட்டுக்கு 4 முட்டை ஒரு பவுட்ரு பண்ணிவிட்டு போட்டுடலாம். பவுட்ரு பண்ணி போட்டால் தான் மிக்ஸி கப்பில் செடி சீக்கிரமாக ஏற்றுக்கும். இல்லைனா ரொம்ப நாள் ஆகும். மக்கி எருவாகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் அப்படியே சும்மா நொறுக்கி போட்டிங்கன்னா எக்ஸலு பவுட்ரு பண்ணி தான் போடணும். பவுட்ரு பண்ணிவிட்டு நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட அந்த தண்ணி மட்டுமே கூட கொடுக்கலாம். இல்லை பவுடரே போட்டுக்கலாம். பவுட்ரு கூட இன்னும் ஏதாவது எரு கொடுக்கணுன்னா, தளிர் வந்துருச்சு அதனால் எருவெலாம் கொடுக்கக்கூடாது. மொட்டு மட்டும் பெரிய மொட்டு ஆகிறதுக்கு மட்டும் நம்ம கொடுத்துக்கணும். ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிரும் மொட்டெல்லாம் பெருசாகணும்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க. சூப்பராக செடி வளரும். ஆனால் நீங்கள் வேப்ப இலை போடுறதுக்கு மட்டும் மறக்கக்கூடாது. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.